ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார்? எடை போட்டு நடை போடுகின்றவர்கள், மற்றவர்களுடைய மனதிலே இருப்பதை கண்டு அவர்களுக்கு உதவி செய்து தங்கள் வாழ்க்கையிலே நல்ல பெயரை எடுப்பவர், கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் பேசி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதில் வல்லவர். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சுக்கிரனுக்கு உரியது, 2 சூரியனுக்கு உரியது, 3 புதனுக்கு உரியது, 4 குருவுக்கு உரியது, 5 செவ்வாய்க்கு உரியது. இதை கருத்தில் கொண்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது காணலாம். எவரையும் தம்பால் இழுத்து கொள்ளும் வசீகர சக்தி படைத்த துலாம் ராசிக்காரர் இந்த ஜூன் மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்களே தாமாகவே விலகி செல்வார். தொழில் வியாபாரம் போட்டி நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாய் ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்திசாலித்தனமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டை பெறுவார். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாய் நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனம் தேவை. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து கூடும். காரிய தடைகள். அரசியல் துறையினருக்கு வேலை பளு அதிகரிக்கும். அலைச்சல் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். மேலிடத்தில் இருந்த பொறுப்புகள் அதிகமாய் பணிகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். கலைத்துறையினருக்கு சற்று மந்தமான சூழ்நிலை காணப்படும். இந்த காலகட்டத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலைகள் சற்று தாமதமாய் வந்து சேரும். கவலை வேண்டாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவி கிடைக்கும். பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண்ணை பெற உதவும். சித்திரை 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் திறமைகள் வெளிப்படும். எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுவதற்காக போராடும். நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். அதிக சுமையை எடுத்துக்கொள்வீர்கள். அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்ற இறக்கமாய் பொருளாதாரத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாய் விலகும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பார்கள். நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதால் அலுவலக சூழலில் இருந்த இறுக்கம் மறைந்து
சகஜ நிலை உருவாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அரசு துறையில் இருந்த சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர் வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர் தங்கள் புகழை தக்க வைத்துக் கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வெள்ளிக்கிழமைகளில் ராஜராஜேஸ்வரியை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வமும் சேரும், செல்வாக்கும் உயரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 13, 14. அடுத்த தினங்கள் ஜூன் 7, 8 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும், மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.